10 படங்கள் வெற்றிகரமாக ஓடினாலே முதலமைச்சராகும் கனவில் சிலர் இருப்பதாக நடிகர் விஜய் மீது நத்தம் விஸ்வநாதன் மறைமுக விமர்சனம். பீகார் மாநிலத்தில் நாளை மறுநாள் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல். 122 தொகுதிகளில் முடிவுக்கு வந்தது பரப்புரை. மக்களின் வாக்குரிமையை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகள் கேள்விக்குறியாக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடல். நடுவண் அரசு ஒதுக்கீடு செய்த 8722 டன் கோதுமையை தமிழக அரசு விநியோகிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்தியாவில் இந்து அல்லாதவர் என யாருமே இல்லை என RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகாவத் சர்ச்சை பேச்சு. அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் சிந்தும் அளவுக்கு கட்சியின் நிலை உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுக கட்டுமான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. சென்னை திருவேற்காடு அருகே கூவமாற்று தரைப்பாலத்தை கடக்க முயன்றவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழப்பு. அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடங்கியதால் 1000க்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிப்பு. பயணிகள் கடும் அவதி.